மூர்த்தி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷ ஒலியுடன் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்புகளை தரலாங்க. இதனை அடுத்து அடுத்ததாக தன்னுடைய உரையை வழங்க இருப்பவர் ஒரு நட்சத்திர பேச்சாளர் மட்டுமல்ல, நம்முடைய கழகத்திற்காக அவரது பேச்சை மேடைக்கு மேடைக்கு ஒலிக்கப்பட வைப்பவர் அண்ணன் திரு ஏ.எம். பழனி அவர்களை ஒரு பெரிய கரகோஷ ஒலியுடன் தன்னுடைய உரையை வழங்க அழைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு. பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய வில்லிவாக்கம் வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பூக்கடை எஸ்.கே.எம். குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற வில்லிவாக்கம் பகுதி மேற்கு பகுதி செயலாளர் விஎஸ்டி விசு அவர்களே, வட்டக்கழக செயலாளர் பி காளிமுத்து அவர்களே, குமரையா அவர்களே மற்றும் சந்தோஷ் அவர்களே, மார்க்கெட் மணி அவர்களே, இங்கே ஊடக நண்பர்களே, காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய தங்க தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை வணங்கி பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களை வணங்கி, இந்த வில்லிவாக்கத்தினுடைய கதாநாயகன் நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் ஆதவ அர்ச்சுனா அவர்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ தலைவர்கள் இந்த தமிழகத்தை ஆட்சி செஞ்சார்கள். புரட்சி தலைவர் எங்கு எப்படியெல்லாம் சென்று எவ்வளவு கூட்டங்கள்லாம் கூடியதோ அதை போல இன்று தமிழகத்தில் நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்ற இடமெல்லாம் அலைகடல் என கூடிக்கொண்டிருக்கின்றது கூட்டம். கூடுகிற கூட்டம் எல்லாம் ஓட்டாக விழுமா என்று மற்றவரெல்லாம் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது வெறும் காசு பணத்துக்காக கூடிய கூட்டம் அல்ல, வெறும் அன்புக்காக கூடிய கூட்டம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் சாராய கடைகளை திறந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி இளம் விதவைகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களே வாக்குறுதி கொடுத்தார்கள் போன தேர்தலில், நாங்கள் ஆட்சி பொறுப்பில் ஏறினால் மதுக்கடைகளை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆனா ஒழித்தார்களா? கொஞ்சம் கூட இல்லை. சந்து பொந்து எங்கெங்கெல்லாம் இருக்க ஸ்கூலு, கோவில், இந்த பக்கத்தில் எல்லா இருக்கிற இடத்துலையும் சாராய கடைகளை நிறுவினாங்க. ஆனால் நம்ம சின்ன சிறார்கள், நம்முடைய இளைஞர்கள்லாம் குடிச்சிட்டு அப்படியே பெட்டில் படுத்துருக்க மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. இந்த போதை கலாச்சாரம் இந்த தமிழகத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் நாம் வருகின்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும். சற்று சிந்திச்சு பாருங்கள் பொதுமக்களே. ஒரு விதையில் இருந்து கிடைக்கின்ற மரம்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அந்த மரத்தினுடைய விதைகள் பல ஆயிரம் விதைகள். அந்த விதைகள் தான் நீங்கள்லாம். உங்களுக்காக சேவை செய்வதற்காகத்தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கார். ஒரு மாற்றம் தேவை, எல்லோரும் விரும்புகிறார்கள். இன்றைய தலைமுறை விரும்புகின்ற ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். ஆகையினாலே அன்பு கூர்ந்து கவனிக்க வேண்டும், நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். வருகின்ற 23ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகளை, மேலான வாக்குகளை அண்ணன் ஆதவ அர்ச்சுனா அவர்களுக்கு
விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய இல்லங்கள் தேடி தளபதி அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் வீடு தேடி வருங்க. இது சும்மா விளையாட்டுக்காக வாக்குறுதிக்காக கொடுக்கப்படல. ஆனா வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 2500 ரூபா, வருஷத்துக்கு 12 மாசம் கணக்கு போட்டு பாருங்க. 30,000 உங்கள் அக்கௌண்ட்ல வங்கி கணக்கில் விழுகும். சும்மா எல்லாமே கொடுப்பாங்க வாக்குறுதிகள். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திருடுகிற கூட்டம் இல்ல, அன்பாலே எல்லாரும் அணைக்கின்ற கூட்டம்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. என்பது அன்பு சார்ந்த அறிவு சார்ந்த தமிழ் மக்களே, நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்முடைய வில்லிவாக்கத்துடைய வேட்பாளர் ஏழையாக பிறந்த மகன், பல கஷ்டங்களை அனுபவித்து பட்டம் பெற்று இந்த மக்களுக்காக சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார். அவருடைய பணம் சேர்ப்பதற்காக நமக்கு இங்க வரல, உங்களுக்காக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் அவர் படித்து பல ஊர்களில் தேர்தல் முதன்மையாக வேலை செய்தவர், தேர்தல் அனுபவம் பெற்றவர். ஆனால் அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய தமிழக மக்களுக்காக நான் சேவை செய்வேன், எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கூறி உங்கள் இல்லங்களெல்லாம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை நாம் தேர்ந்தெடுக்கவிட்டால், வர இருக்கின்ற இந்த தேர்தலை நாம் வாக்களிக்காமல் விட்டுவிட்டால் இந்த தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இவங்க எல்லாமே கூறுபட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய கல்லாப்பெட்டியில் நிறைக்கிற செயலாத்தான் இருக்கு. அதை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஒரு ஏழையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வலி வேதனைகளை தெரியும். அப்படியாப்பட்டவர் தான் அண்ணன் ஆதவ அர்ச்சுனா அவர்கள். இன்னைக்கு தெரு தெருவாக சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர இருக்கிறார் வாக்கு சேகரிக்க. ஆனா நீங்க போடுகிற ஓட்டு இதுவரை வரலாறு காணாத ஓட்டாக இருக்க வேண்டும். வில்லிவாக்க மக்கள் நன்கு அறிவார்கள், நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நமக்கு நல்லது யார் செய்வார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகையினால அண்ணன் ஆதவ அர்ச்சுனா அவர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே உழைக்கக்கூடிய நல்ல மனிதரை நீங்கள் தீர்க்கமாக அவரை வெற்றி வாகை சூடி தமிழக சட்டமன்றத்தில் செல்வதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக எப்போதுமே உங்களுடன் பயணிப்பார். அவர் இருந்தது வேணா வேற இடமா இருக்கும். ஆனால் இப்போ வில்லிவாக்கத்துக்கே வீடு எடுத்து தங்கி உங்களுக்கு சேவை செய்வதற்கு வந்துவிட்டார். ஆகையினால நீங்களாம் மறந்து விடக்கூடாது. வருகின்ற 23ஆம் தேதி விசில் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். எப்படி ஒரு ஏழை வந்தால் நமக்கு நல்லது செய்வார் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இது மறந்து விடக்கூடாது. இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வருங்கால சங்கதிகளுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சின்னம்தான் விசில் சின்னம் என்பதை மறந்து விடாமல், மறந்தும் இருந்து விடாமல் உங்கள் பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய வேட்பாளர் அண்ணா ஆதவ அர்ச்சுனா அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இருகரம் கூப்பி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விசில் சின்னத்திற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல வெள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களுடைய பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்தில் வாக்களிங்கள்.
உங்கள் பொற்பாதத்தை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையை வழங்கிய அண்ணன் ஏஎம் பழனி அவர்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்புகளை கொடுக்க விடலாம். இதனையடுத்து அடுத்ததாக ஒரு